தெற்கு தொகுதி நகரம் 9-1 கால்மார்க்கு அந்த சிஸ்டம் அதை அந்த அச்சு இருக்கிறது ஒரு பிரைவேட்டாக இருக்கு கவர்மெண்ட்ல. அதை இவர் தனியாக எடுத்துட்டா அத்தனை நகை தயாரிப்பாளர் இவர் கஸ்டடிக்கு வந்துருவார். கோவை தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி அண்ணா போட்டியிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு இந்த அம்மனர்ஜன் அண்ணா. நேற்று கூட பாத்தீங்கன்னா இந்த தங்க நகை ஹால்மார்க் பத்தி பேசியிருக்கிறாரு. அம்மனர்ஜன் உங்களுக்கு ஒண்ணு புரியுற மாதிரி சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்போ ஒரு சினி ஃபீல்டு வந்து படத்தை திரையிறதுக்கு முன்னாடி சென்சார் போர்ட்ல பர்மிஷன் வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட ஹால்மார்க் 916 சென்டர்ஸ் வந்து இயங்கிட்டு வர்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா BIS வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி தான் அவங்க வந்து இயங்க முடியும். அதாவது BIS பாத்தீங்கன்னா அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த BIS. அவங்க தான் சர்டிபிகேட் வாங்கி இது பண்ண முடியும். அப்படி நீங்க யார் வேணாலும் அதை வந்து நீங்க டேக் ஓவர் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க எம்எல்ஏ இருக்கும் நீங்க விட்டு வச்சிருப்பீங்களா? யாரும் அப்புறம் மாதிரி இப்ப லாஸ்ட் 5 years உங்க கூட்டணி கட்சியில் அக்கா இருக்கிறாங்க, அவங்க விட்டு வச்சிருப்பாங்களா? எப்ப பாரு செந்தில் பாலாஜி புலம்பிட்டே இருக்கீங்களா? நீங்க ஏதாச்சும் நல்லது படினா அதை சொல்லி ஓட்டு கேளுங்கண்ணா. சரி, உனக்கு இன்னொரு 10-15 நாள் புலம்பிட்டு போங்க.